ஹாய் நான் உங்க பாவி. இன்னைக்கு ஒரு தரமான ரெசிபிங்க. நெறைய ஃப்ளேவர்ல கேக் சாப்பிட்டுருப்போம். ஆனா இந்த ஃப்ளேவர்ல ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒருக்கா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வீட்ல காய்கறி வாங்கும்போது எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் மஞ்சள் பூசணி வாங்கி அத நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு முட்டை, ஒரு 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், ஒரு 1/4 கப் அளவுக்கு பாலு, காய்ச்சி ஆற வச்ச பால், அப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்க அந்த மஞ்சள் பூசணி, கொஞ்சமா வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ண ரவை ஆட் பண்ணி நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் இதே ஆட் பண்ணி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுனால ஈவனாக அந்த கேக் பேட்டரும் மிக்ஸ் ஆகும். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அதை அப்படியே ரெஸ்டிங் விட்டுக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை ஆட் பண்ணி ஏர் பபிள்ஸ் இல்லாத மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம எதில் பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை எடுத்து ப்ரீ ஹீட் பண்ண பாத்திரத்தில் வச்சு ஒரு 35 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பம்ப்கின் கேக் ரெடி ஆயிரும். கட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் உண்மையாலே ரொம்ப ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வெரைட்டி ரெசிபி பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.